ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Bajaj Pygmy மினி பர்சனல் ரீசார்ஜபிள் ஃபேன் தான். வாங்க குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிவிட்டு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் உண்மையிலே ஒர்த்தா இல்லையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஃபேன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. என்னோடய கீ ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, 4 years வந்து பேக்கப் டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட் ஃபேனு, யூஎஸ்பி சார்ஜிங்கு, அதுக்கப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் ஃப்ளிப். இதுதான் இந்த ஃபேனோட ஒரு யூனிக் ஃபீச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட்டபிள். அதுக்கப்புறம் அதர் ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 1800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, லித்தியம் அயன் பேட்டரி, ஹை ஸ்பீட் ஃபேன், எல்இடி சார்ஜிங் இண்டிகேட்டரும் இருக்குது. இப்போது ஃபேனோட பேக் சைடுன்னு வந்து பார்க்கும்போது ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டன் இருக்குது. இது வந்து 3 மோடு. ஃபஸ்ட்டு வந்து லோ, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் ஹை. இப்போ இந்த ஹையில் பேப்பரை வந்து செக் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ வேகமாக அந்த பேப்பரை வந்து தள்ளுது நீங்களே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப். அப்போது ஒவ்வொரு டைமும் வந்து ரிப்பீட்டடாக இந்த சைக்கிள் தான். ஃபஸ்ட்டு லோ, மீடியம், ஹை, ஆஃப். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் இண்டிகேஷனும் இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஆரஞ்சு கலர்லேயும், சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு க்ரீன் கலர்லேயும் வந்து இங்கே ஒரு லைட் எரியும். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஹோல்டர் இருக்குது. ஆன்லைனில் ஸ்க்ரூவில் வந்து ஹேங் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளிப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்போட குவாலிட்டி வந்து பாருங்கள், உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேக்கப் ஹவர்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணும்போது 1.5 hours தான் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே மீடியமாக யூஸ் பண்ணும்போது 2.5 hours வரைக்கும் பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து நம்ம லோவில் வந்து யூஸ் பண்ணும்போது 4 hours வரைக்கும் பேக்கப் வரும்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இது மாதிரி வந்து டேபிள் டாப்பில் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து பாருங்கள், உண்மையிலேயே நல்லாவே இருக்குது. இதோட யூனிக் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரைக்கும் இது வந்து நமக்கு வரும். இதுவும் வந்து 360 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதனால் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இது வரும். இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து பாருங்கள், கிட்ட இவ்வளோ நல்லா ஃபோர்ஸாக தள்ளுது. இவ்வளோ தூரத்தில் வைக்கும் போதும் அந்த பேப்பர் வந்து நல்லாவே வந்து பறக்குது பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ்லேயும் ஏர்ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி டேபிள் டாப்பு கிச்சன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேபி வந்து தூங்கும்போதும் வந்து காற்று பத்தலை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பவர் கட்டு அது மாதிரி பிரச்சனை வரும்போது எமர்ஜென்சி இந்த ஃபேன் வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இருக்குது அப்படின்னா இந்த ஃபேனை கண்டிப்பாக வாங்கிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து இது மாதிரி அப்டேட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.